ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், ஒரு பக்கம் பெண்களோட பாதுகாப்பை பத்தி பேசுறோம், ஆனா இன்னொரு பக்கம் பிஎச்யூ மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அதுவும் அவங்க பாஜக ஐடி செல் ஊழியர்கள்னு சொல்லப்படுறது தான் இப்போ பெரிய சர்ச்சையாகியிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிஎச்யூ வளாகத்தில் ஒரு மாணவி 3 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதையும் உருக்கியது. 2. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளில் 2 குணால் பாண்டே மற்றும் ஆனந்த் குமார் இவர்களுக்கு தற்போது அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 3. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவின் ஐடி செல் பிரிவில் பொறுப்பில் இருந்தவர்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் பிரதான குற்றச்சாட்டு. 4. பாஜக ஆட்சியில் மகள்களுக்கு நீதி கிடைக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கடுமையாகச் சாடியுள்ளார். 5. நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும்படி அழுத்தம் கொடுத்தது யார், ஏன் பலவீனமான முறையில் வாதம் முன்வைக்கப்பட்டது என கேள்விகளை அடுக்கியுள்ளார் அகிலேஷ். 6. குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதும் அவர்களை பாராட்டுவதும் தான் பாஜகவின் கலாச்சாரம் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. 7. சுமார் 60 நாட்களுக்கு பிறகுதான் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இப்போ விரைவாக ஜாமீன் கிடைத்தது சட்ட ஒழுங்கு மேல இருக்கிற நம்பிக்கையை ஆற்றதா மக்கள் பேசிக்கிறாங்க. பாஸ், இந்த ஜாமீன் அறிவிப்பு வந்த உடனே சோஷியல் மீடியால மக்கள் என்ன கொந்தளிக்கிறாங்க தெரியுமா? குற்றம் நடந்தப்போவே சிசிடிவி இல்ல, ஆதாரம் இல்லன்னு இழுத்தடிச்சாங்க. இப்போ ஜாமீன் கொடுத்தா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? அரசியல்ல செல்வாக்கு இருந்தா எதையும் செஞ்சிடலாமா? ஒரு கொந்தளிப்பான மாணவர் அமைப்பின் பிரதிநிதி. கண்ணா, சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல அது அதிகாரத்தோட வெளிச்சத்திலையும் தடுமாறுது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்குமா இல்ல இதுவும் அரசியலாகிடுமான்னு ஒரு விசில் போட்டு வெயிட் பண்ணி பாப்போம் பாஸ். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டிலைட், பட் ஜஸ்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ் பாஸ். குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கிடைத்தது சரியா? உங்களோட ரியாக்ஷன் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான சமூக மற்றும் அரசியல் அப்டேட்டுகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.